அண்ணே, என்னென்ன படுத்து தூங்குறீங்க? கதைய பாதியிலேயே நிறுத்திட்டீங்க. அத ஆரம்பிங்க என்ன. முனியா, கதையை எது வரைக்கும் சொல்லி நிறுத்தினேன்? மனசு தெரிந்து உங்க பழைய பொண்டாட்டி கீதாவை பார்க்கணும்னு அவங்க இருந்த இடத்துக்கே போனேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன? நாங்க போயிருந்தப்பதான் என் பொண்டாட்டியும் என் புள்ளையும் ஊரை விட்டே போய்கிட்டு இருந்தாங்கப்பா. அங்க வாசல் என்ற மதுவைத்தான் நான் பார்த்தேன். நான் மனம் திருந்திட்டேன், செஞ்ச பாவத்தெல்லாம் தெத்த வந்திருக்கேன்னு சொன்னப்பா. நான் சொன்ன எதையுமே அவன் காதுல வாங்கிக்க தயாரா இல்லை. அட பாவி, கீதாவோட வாழ்க்கையே கெடுத்துட்டேடான்னு சொல்லி ஆத்திரம் தீர்ற வரைக்கும் என்ன போட்டு அடியோடி நடிச்சுட்டான்ப்பா. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில கட்டவுத்து உன்னே தான் ஆப்டிக் நேரம் அதிர்ந்து போச்சு, கண் பார்வை வராதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான்ப்பா என் கதை. அன்னில இருந்து தான் அண்ணனுக்கு கண் நகியா? அவ கண்ணகியோ என்னவோப்பா, அவ விட்ட சாபத்தினாலதான் என் கண் நகி போல இருக்கு. எல்லாத்தையும் விடுங்க அண்ணே. நீங்க இருந்த இருப்புக்கு எல்லா வசதியும் விட்டுட்டு இந்த இடத்துல இருக்கீங்களே அண்ணே. மீன் செத்தா கருவாடு, மாடு செத்தா கால்ஜோடு, மன வாழ்க்கை வெறுத்தா திருவோடு, மூச்சு நின்னு போச்சுன்னா சுடுகாடு. இதுதான்ப்பா வாழ்க்கை. குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு உன்னோட வெட்டிங் ஆனிவர்சரி. மறக்காம இருக்கீங்களே. அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியுமா? இந்த நல்ல நாள்ல இதன் கையால வாங்கிக்க. கீதா, நீ மஞ்சள் குங்குமத்தோட என்னன்னைக்குமே நல்லா இருக்கணும். ஏதோ உங்க ஆசீர்வாதங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்குல்ல? இருக்கே. என்ன படம்? மீண்டும் கல்யாணம். நல்லா இருக்குல்ல? டைட்டில சொன்னேன். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன? நான் வேணா உங்களுக்காக வேறொரு பொண்ணை பாக்குறேனே. பூவும் தலையும் இருந்தாதான் ஒரு நாணயமே செல்லும். நானும் பூவே இல்லாத நாணயம். இந்த பூவே இல்லாத செல்லாத நாணயத்தை வச்சுக்கிட்டு கடையில போய் புதுசா ஒரு பூவை வாங்க சொல்றியா? நாணயமும் நல்லா இருக்கு, உங்க நயமும் நல்லா இருக்கு. செல்றதுக்கான எல்லா தாதியும் இருந்தும் உங்களையே செல்லாத செல்லரிச்ச நாணயமா நினைச்சுக்கணும். செல்லரிச்சதா இல்ல செல்லரிக்காதான்னு என் மனச பத்தி எனக்கு தானே தெரியும். அதுவும் கரெக்ட் தான். உங்க மனசை பத்தி உங்களுக்கு தானே தெரியும். அத பத்தி நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு, வழியோட போற பிச்சைக்காரன் அம்மா தாயேங்கிறான். 10 பைசா போட்டா நம்ம பார்த்து நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறான். அவன் அப்படி சொல்றதுனால நாம நல்லா இருந்துட போறது இல்ல. இருந்தாலும் ஏதோ உதவி செஞ்சதுக்கு பதிலா அவன் அப்படி சொல்றான். அட்லீஸ்ட் அவனே அப்படி சொல்லும் போது எந்த வழியுமே இல்லாம நின்றுட்டு இருந்த எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு வழியை காட்டினீங்களே. நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? நீ நினைக்கிறதுல அர்த்தம் இருக்கு கீதா. ஆனா வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு என் மனசுல பக்கம் இல்லை கீதா. உதயம் வந்து என்னோட உறவாடுன்னு தான் ஒரு வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சு. கடைசியில அஸ்தமனம் தான் என்னோட வந்து ஐக்கியமாயிடுச்சு. அட்லீஸ்ட் இன்னைக்கு நான் என் குழந்தைக்காவது வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறீங்களா? எப்பவோ என்ன ஒரு படகு போல ஆக்கிக்கிட்டேன். படகு தான் தண்ணியிலேயே மிதந்துட்டு இருந்தாலும் மத்தவங்களை கரை சேர்க்கிறோமேங்கிற ஒரு சந்தோஷம்
அதுக்கு போதாதா? நீயும் உன் குழந்தையும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போறோம் கீதா. சந்தோஷங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் உங்க ஆராதில ரொம்ப புதுசா இருக்கு. ஊரெல்லாம் எதையோ பேசுது. ஆனா ஒண்ணு, நாம நிழல கூட தொட்டுக்கிட்டது இல்ல. கட்டி பிடிச்சாதான் வாழ்க்கை என்ன, கட்டிலுக்காக அலையிற சாதாரண ஜென்மங்களுக்கு மத்தியில என்ன கட்டிக்காமலேயே கண்ணியமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. உங்களை தெய்வம்னு சொல்றதை தவிர எனக்கு அட ஆண்டவா, இன்னைக்கு என் கல்யாண நாள். என் மனசு என்னவோ அவரை பார்க்கணும்னு துடிக்குது. அதில் என்ன இனிமை, அலைகடல் வாழ்க்கை. அதில் என்ன இனிமை, அலைகடல் வாழ்க்கை. இப்பொழுது நீங்கள் கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் காதல் ஒரு கானல் நீர். எழுதி பாடியவர் கீதா, இசையமைத்தவர் ரமணன். இத்துடன் இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. கீதா, நீ செஞ்ச புண்ணியம் ரேடியோல பாட்டா கேக்குது. என்ன பாத்தியா? நான் செஞ்ச புண்ணியம் படிக்கட்டுல கேக்குது. அண்ணே, ஊருக்குள்ள கல்யாணம் நடக்குதுன்னே. இன்னைக்கு நல்ல சோறு கிடைக்கும்னு நினைக்கிறேன்னே. ஏய் முனியா, இன்னைக்கு தாண்டா எனக்கும் கீதாவுக்கும் கல்யாணமான நாள். அவ இன்னைக்கு பெரிய பாடகையா இருக்கா. அவளை போய் நான் பார்த்தா கூட என்ன அவளுக்கு அடையாளம் தெரியுமோ இல்லையோ. கீதா, என் மனசு என்னமோ உன்னை பார்க்கணும் போல துடிக்குது. நான் ஒரு முட்டா பையன், நீ வந்தா கூட என்னால பார்க்கவா முடியும்? நலமோ என நான் கேட்டேன், யாரோ என நீ கேட்பா. நலமோ என நான் கேட்பேன், யாரோ என நீ கேட்பா. நீயும் நானும் வாழ்ந்தது பழமை, அதில் என்ன இனிமை, அலைகடல் வாழ்க்கை, அலைகடல் வாழ்க்கை. அம்மா, தாயே, கண்ணில்லாத அம்மா, பிச்சை போடுங்கம்மா. தாயே, பிச்சை போடுங்கம்மா. மவராசையா இருக்கணும்மா. அம்மா, தாயே, கண்ணில்லாத அம்மா, பிச்சை போடுங்கம்மா. என்னங்க ஐயோ, கேட்ட மாதிரி இருக்கே இந்த குரல். கீதா, 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 இந்த மாதிரி வந்தியே. கீதா, 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 கீதா. For more updates, like, comment, subscribe to our channel.